Hello all. In this problem, a transparent lift A is going upward with velocity 20 meter per second, retarding at the rate of 8 meter per second square. Second transparent lift B is located in front of it and going downward at a 10 meter per second with retardation 2 meter per second square. கண்டிப்பா இந்த ப்ராப்ளம் ஒர்க் பண்ணும்போது கொஸ்டினை ஃபுல்லாக படிச்சு பாருங்க, உங்களுக்கு இருக்க கன்ஃபியூஷன் புரியும். At the same instant, a bolt from a ceiling of lift A drops inside lift A. A height of car of lift A is 16 meter. Find the time taken by the bolt to hit the floor of A. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டினை படிச்சோட்டியுமே எதுக்குடா இந்த லிஃப்ட் பியை பற்றி பேசினாங்கன்னு தெரியும். கண்டிப்பாக இது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கண்டென்ட்டை தான். இதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேணாம். இது ஒரு நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கர்நாடகா நீட் கொஸ்டின் இது. அட் த சேம் இன்ஸ்டன்ட் போல்ட் ஃப்ரம் சீலிங். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம லிஃப்ட் ஏவை வச்சே ஒர்க் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இனிஷியல் ஃப்ரேமில் வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். நான் இனிஷியல் ஃப்ரேம் வச்சு ஒர்க் பண்ணால் ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணிடலாம். எஸ், இப்போ இங்கே ஒரு போல்ட் இருக்குது, அந்த போல்ட்டு ஃபால்ஸ் தான், சரியா? ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் போல்ட்டோட இனிஷியல் வெலாசிட்டி என்ன? டெஃபினட்டாக 0. பக்காவாக வெலாசிட்டி ஆஃப் போல்ட் வித் ரெஸ்பெக்ட் டு லிஃப்ட் ஏ. நீங்கள் லிஃப்ட்டை ஏவா எடுத்துக்கிறீங்க, நாங்கள் அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஒரு பர்சனை இமேஜின் பண்ணி நான் அவரை ஏவா எடுத்துக்கிறேன், ரெண்டுமே சேம் தான். விச் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் 0 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, இப்போ போல்ட்டோட கீழே கிராவிட்டி எவ்வளோ? அது ஜி, ஃபால்ஸ் தானே, அப்போ ஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் கீழே வருதான். லிஃப்டோட ரிட்டார்டேஷன் எவ்வளோ? அவங்களும் 8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்போ ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போது ஆக்சலரேஷன் ஆஃப் போல்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பர்சன் ஏ, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் த போல்ட் 10 மைனஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த பர்சன் அப்படிங்கும்போது ரிட்டார்டேஷன் 8. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். மாற்றி போட்டிங்கன்னா ஆன்சர் மைனஸில் வந்துடும், டோட்டலாக எல்லாமே தப்பாயிடும். இப்போ நான் எஸ் கொடுத்துருக்காங்க, சம்மில் 16 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டாக 16 தானே? எஸ், 16 மீட்டர். ஸோ ஐ எம் கோயிங் டு கால்குலேட் த டைம் ut ப்ளஸ் ஹாஃப் ஏ டி ஸ்கொயர். இங்கே யூன்னு வருது வெலாசிட்டி கிடையாது, அது வெலாசிட்டி ஆஃப் போல்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. இங்கே ஏன்னு வருது வெலாசிட்டி ஆஃப் போல்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. அதான் நான் சொல்லிட்டேன்ல, லிஃப்ட்டை ஏன்னு கொடுத்துருக்காங்க, நான் லிஃப்ட்டுக்குள்ள ஒரு பர்சனை வச்சு நான் இனிஷியல் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணிக்கிட்டேன். எஸ் ஈக்குவல் டு 16 சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? 16 இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் 0 ஆகிடும், பிகாஸ் வெலாசிட்டி 0. a by 2 அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 2 ரைட், 1/2 ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் 2 into t square, 2 cancel. t square is equal to 16 meters, 16. அப்போ t is equal to 4 seconds. That's all. The answer is 4 seconds. இதுவே ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பின்னு கேட்டாங்கன்னா சம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகிற மாதிரி இருக்கும். அது ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், லென்த்தியாக இருக்கும், ஒரு நிமிஷத்தை சமம் முடிக்க முடியாது. ஸோ டெஃபினட்டாக இது 100% ஒரு நீட் ப்ராப்ளம் தான். பிஏ ரிலேட் பண்ணாதீங்க, கொஸ்டினில் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு டேட்டா கொடுத்துருப்பாங்க. கொடுத்துக்கப்பட்ட எல்லா டேட்டாவும் நம்ம யூஸ் பண்ண நினைக்கிறது தப்பு. தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங்.